உறவுகளே வாங்கப்பா. அதாவது நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்க தங்கம். 2 பேர் அக்கா தங்கச்சி இருக்காங்க. அக்கா தங்கச்சி இருந்தால் அக்கா வந்து ரொம்ப வசதியாக நல்லா பெரிய பணக்காரில் படைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அக்கா என்ன செய்யறா, வீடு கட்டி பால் காய்ச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தங்கச்சி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தங்கச்சிக்கு 4 பிள்ளைங்க, 4 பையங்க, சின்ன சின்ன பையங்க. அதனால் அவரோட கணவர் மட்டும்தான் வேலை பார்த்துட்டு வருவார். அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு குடும்பத்தை ஓடிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அக்கா அவங்க பால் காய்ச்சும் போது தங்கச்சியை கூப்பிட கூட இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு 4 பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு அக்கா வீட்டில் போய் சாப்பிட்டு வருவோம், அக்கா கூப்பிட்டாட்ட என்ன நம்ம அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு பால் காய்ச்சுற வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறாப்புல. அப்போ அக்கா இருந்துக்கிட்டு எதுக்கு வந்தேன், உடனே தான் நாங்கள் கூப்பிடவே இல்லை, எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல. நீ கூப்பிடாட்ட என்னக்கா, பிள்ளைய ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போவாங்கல்லன்ட்டு தான் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தேன். அதெல்லாம் இப்போலாம் நீ உள்ளே வரக்கூடாது, இப்போ எல்லாரும் பணக்காரர்களாக வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் பந்தி முடிஞ்சதுக்கப்புறம் கடைசியில் மிச்சம் இருந்தால் உன்னை கூப்பிட்றேன், பிள்ளைகளை கூப்பிட்டு வெளியில் போய் நின்று உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாப்புல. சரின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வெளியவே பிள்ளைகளை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. அப்போ பிள்ளைய கேட்கா, என்னம்மா பெரியம்மா வீட்டில் பால் காய்ச்சுறாங்க, நல்லா சாப்பிட்டு போவோம்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, பெரியம்மா உள்ளே விட மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைய கேட்க. இருக்கட்டும்ப்பா, எல்லாரும் பந்தி முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு பெரியம்மா சொல்லியிருக்காங்கல்ல, பார்ப்போம் அப்படின்னு. அப்புறம் பந்தியெல்லாம் முடிஞ்சிருச்சு, கூப்பிடலப்பா. என்னக்கா சாப்பாடு இப்போ எதுவும் மிச்சம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் இல்லை, வீட்டை பார்த்து போங்க அப்படின்னு சொல்லி அக்கா முடிக்க விட்டா. அப்போ சரின்ட்டு பிள்ளைகளை கூப்பிட்டு போய் வீட்டில் போய் கொஞ்சம் நாள் சோளம் இருந்திருக்கு, அதை இடித்து கஞ்சியாக காய்ச்சி அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு, அப்புறம் அன்னைக்கே அவங்க கணவர் வேலை பார்த்துட்டு வரதை வச்சு அந்த பிள்ளைகளை எப்படியோ நல்லா வளர்த்தாச்சு. வளர்த்ததுக்கப்புறம் அந்த பையங்களாம் 4 பேர் நல்லா பெரிய பையங்களாகி நல்லா சம்பாரித்து நிறைய நகை நட்டு எடுத்து அம்மாவுக்கு நல்லா போட்டு ரொம்ப அழகு பார்க்காங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு பெரியம்மா மகனுக்கு கல்யாணம் முடிக்காங்க. அப்போ போய் பெரியம்மா போய் பத்திரிக்கை கொடுத்து, கண்டிப்பாக கல்யாணத்துக்கு தங்கச்சி பிள்ளைய எல்லோரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்டையும் தங்கச்சி மக்கள்கிட்டையும் சொல்லிட்டு வராப்புல. இவங்க சரின்னு சொல்லிடுவாங்க, தங்கச்சி மகங்களும் தங்கச்சியும் சரின்ட்டு கல்யாணத்துக்கு போகிறாங்க. அப்போ போய் இலையில எல்லாரும் முதல்ல இவங்களை தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைகளையும் கூப்பிட்டு அக்கா கவனிக்கா. அப்போ 4 பையங்களும் அம்மாவும் 5 பேரும் இலையில சாப்பாடு வச்சுருப்பாங்க, மற்ற பந்திகளும் எல்லோரும் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தங்கச்சி என்ன செய்வா, இவங்க 5 பேருமே சாப்பிடவே இல்லை, தங்கச்சியும் தங்கச்சி பிள்ளைங்க 4 பேரும் சாப்பிடவே இல்லை. அப்போ எல்லோரும் இவங்களவே பார்க்குறாங்க. அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, 5 பேர் நிறைய நகை நட்டு போட்டிருப்பாங்க, எல்லா நகையும் கலட்டி அந்த இலையில சோத்து பக்கத்தில் வச்சு, நகையே சாப்பிடு, நட்டே சாப்பிடு, சங்கிலி சாப்பிடு, நெக்லஸே சாப்பிடு அப்படின்னு சொல்லி சாப்பிட வைப்பாங்க. அது சாப்பிடாது எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் 5 பேரும் சாப்பிடாம எழுந்திரிச்சு வீட்டை பார்த்து போயிடுவாங்க. அன்னைக்கு இந்த நகை நட்டு இல்லைன்னு தானே இந்த பிள்ளைகளை பட்னியாக அனுப்பி வச்சாங்க, அதே அக்கா தானே இன்னைக்கு இருக்குது. அப்போ நல்லா பிழைக்கவும் நகை நட்டு இருக்குங்கவும் அக்கா வந்து இன்னைக்கு கூப்பிடுது, நம்மளுக்கு எதுக்கு இந்த சாப்பாடு, இப்போ எதுக்கு, அப்போ போட்டிருக்கணும் இந்த சாப்பாடு, இப்போ நம்மளுக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு 4 பிள்ளைகளையும் கூப்பிட்டுக்கிட்டு தங்கச்சியும் வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுலேருந்து அவங்களும் இவங்களும் பேசிக்கிற மாட்டாங்க. அப்படி போல் கஷ்டப்படும் போது உதவி செய்யணும், அதான் உறவுங்கிறது. இப்படிப்பட்ட உறவெல்லாம் எதுக்கு, அதனால தான் தங்கச்சி சாப்பிடாம போயிடுவாங்க. நன்றி உறவுகளே.